ஆசிரியர்களுக்கு வணக்கம். செகண்ட் டிவிஷனுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா 9 மற்றும் 10. முதல் வினா, புவியியல் கண்டுபிடிப்புகளில் விளைவான தவறுகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. கப்பல் கட்டு தொழில் ஊக்கம் பெற்றது கரெக்டு தான். அடிமை முறை தோன்றியது, அதுவும் சரி தான். குடியேற்ற பேரரசு ஆதிக்கம் தோன்றியது. ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா அடிமை முறையும் தோன்றிக்கப்பட்டிருக்கும். அப்போ நிலமானிய முறை தோன்றி வளர்ந்ததான்னு கேட்டால் அது மட்டும் தவறு. ஏன் அப்படின்னா நிலமானிய முறையினுடைய வீழ்ச்சியில் தான் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. மறுமலர்ச்சி ஏற்பட்டால் தான் புவியியல் கண்டுபிடிப்பே ஏற்பட்டது. ஸோ அதனால் முதல் வினாவுக்கு 2வது ஆப்ஷன் என்பது தவறு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2வது வினா, பொறுத்துக. ஸோ அந்த பொறுத்துக அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எழுத்தாளர்கள், ஆப்போசிட் சைடில் இலக்கியங்கள், அவங்க எழுதிய இலக்கிய படைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தாந்தையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா புனித என்பியல், பொக்காசியாவை பொறுத்த வரைக்கும் டெக்கமரான், மைக்கேல் ஏஞ்சலோ பொறுத்த வரைக்கும் இறுதி தீர்ப்பு, மாக்கியவெல்லியை பொறுத்த வரைக்கும் இளவரசன். டைரக்ட் கொஸ்டின். 4th ஆப்ஷன் என்பது சரியான பதில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3வது வினா, சரியான சொற்றொடரை கண்டறிக. எதிர்ச்சபை சீர்திருத்த இயக்கம் புராட்டஸ்டன்ட்களால் துவக்கப்பட்டது. ட்ரெண்ட் சபை 8ஆம் ஹென்ரியால் கூட்டப்பட்டது. எதிர் சமய சீர்திருத்த இயக்கத்தின் போது தயாரிக்கப்பட்ட அட்டவணையில் விவிலியம் இடம்பெற்றது. இதெல்லாமே தவறு. என்ன காரணம் அப்படின்னா சமய சீர்திருத்தம் புராட்டஸ்டன்ட்களால் கொண்டு வரப்பட்டது. ட்ரெண்ட் சபைன்றது போப் அவங்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த அட்டவணையில் விவிலியம்லாம் இடம்பெறலை. சரிங்களா? அப்போ அது 3மே பார்த்திங்கன்னா தவறானது. சரியானது பார்த்தோம் அப்படின்னா இக்னோசியஸ் லயோலா, ஜெசுஸ் பாதிரியார்களால் கல்வியை பரப்பினாங்கன்றது மட்டும்தான் சரியான பதில். ஸோ 3வது வினாவுக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 4வது வினா, ஆக்ஸ்பர்க் சமாதான உடன்படிக்கையின் முக்கிய அம்சம் என்ன? புராட்டஸ்டன்ட்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தது. சிற்றரசர்கள் தங்கள் விரும்பிய சமயத்தை பின்பற்றலாம். யார்? ஜெர்மன் சிற்றரசர்கள். லூதரின் சமய பிரிவிற்கு மட்டும் அங்கீகாரம் கிடைத்தது. அனைத்தும் சரி ஆகும். சரிங்களா? அப்போ அந்த மார்ட்டின் லூதருடைய காலகட்டங்கள் நடைபெற்ற நிகழ்வுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 5வது வினா, 14ஆம் லூயி மேற்கொண்ட போர்களில் சரியான காலவரிசை எது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பானிய நெதர்லாந்து போர், அது முதல் இடத்துல வரும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா டச்சு போர் வரும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆக்ஸ்பர்க் கழக போர், அதுக்கப்புறம் ஸ்பானிய வாரிசுரிமை போர். மெட்டீரியல் பேஸ் தான். 2வது ஆப்ஷன் என்பது சரியான பதில். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 6வது வினா, பின்வரும் கூற்றுகளை ஆய்க. கூற்று, ஜப்பான், சீனா ஆகிய நாடுகளில் கத்தோலிக்க சமயம் வளர்ந்தது. காரணம், இயேசு சபை உறுப்பினர்கள் சிறந்தவரான பிரான்சிஸ் சேவியர் கல்வி மற்றும் மருத்துவ நிறுவனங்களை இப்பகுதிகளில் நிறுவி விரிவாக்கியதன் அடிப்படையில் இந்த கல்வி அடிப்படையில் ஜப்பான், சீனா போன பகுதிகளில் இயேசு சபை வளர்ந்த, இயேசு சபையினுடைய கிறிஸ்துவம் வளர்ந்ததாக சொல்லப்படுது. அதுவும் கத்தோலிக்க சமயம். ஸோ ஏக்கு ஏ மற்றும் ஆ இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான விளக்கம் என்பது சரியான பதிலாகும். 7வது வினா, சரியான இணை இது. இந்த மாதிரியான கேள்விகளில் சரியான இணை, சரியான இணை அல்லாததுன்ற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போர்ச்சுகல் கோயம்பரா பல்கலைக்கழகம், பிரான்ஸ் டூலூஸ் பல்கலைக்கழகம், போலாந்து கிராகோ பல்கலைக்கழகம், ஜெர்மனி ஹெய்டல்பர்க் பல்கலைக்கழகம். இது எல்லாமே நம்ம கேள்விப்படாத பெயர்கள் தான், குழப்பம் கிடையாது. ஆனால் ஆஸ்திரியாவில் நேபிள்ஸ் பல்கலைக்கழகம், நேபிள்ஸ்ன்றது இத்தாலியில் இருக்கக்கூடிய நகரம். அப்போ அது ஆஸ்திரியான்றது கிடையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ அந்த ஆஸ்பெக்டில் மற்ற எல்லாம் சரியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தெரிஞ்சது நம்ம தவறாக கொடுத்துட்டு மற்றது எல்லாமே நமக்கு தெரியாததாக சரியாக கொடுக்குறது டிஆர்பியோட ஸ்டைல். ஸோ அந்த பேஸ் பண்ணி அந்த வினா எடுக்கப்பட்டிருக்கு. மறுமலர்ச்சி காலம் தோற்றுவிக்கப்படும் போது இருந்த அல்லது தோற்றுவிக்கப்பட்ட தொடக்க காலத்தில் இருந்த பல்கலைக்கழகங்களுடைய பெயர்களும் அது அமைந்திருக்கக்கூடிய தற்போதைய நாடுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 7க்கு சி. 5 மட்டும் தவறானவை. சரிங்களா? அப்போ என்ன எழுதணும் நம்ம? 1, 2, 3, 4 என்பது சரியான பதில். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 8வது வினா, நூற்றாண்டு சிறப்பு. இந்த 14ஆம் நூற்றாண்டில் இருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பாவில் நடைபெற்ற நிகழ்வுகளை அதை சிறப்பு பெயரிட்டு அழைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டை ட்ரீ சென்டோ எனவும், 15ஆம் நூற்றாண்டை குவாட்டோ சென்டோ எனவும், 16ஆம் நூற்றாண்டை சினிக்யூ சென்டோ என்றும், 17ஆம் நூற்றாண்டை சை சென்டோ எனவும் அழைக்கிறாங்க. சரிங்களா? ஏன் அப்படி சிறப்பிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 14 காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்ற பார்க்கையில் மறுமலர்ச்சி அந்த நிலமானிய முறை வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது. 15ஆம் நூற்றாண்டில் மறுமலர்ச்சி ஏற்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் பார்த்தோன்னா புவியியல் கண்டுபிடிப்பு உலகம் பூரா பல இடங்களில் ஏற்பட காரணமாக விளங்கியிருக்கும். 17ஆம் நூற்றாண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அறிவொளி சார்ந்த வல்லாட்சியாளர்களுடைய ஆதிக்கம் தோன்றி தொழில் புரட்சி போன்றதெல்லாம் ஏற்பட பின்னணி காரணமாக இந்த காலகட்டங்கள் விளங்கியதுனால இது போன்ற விஷயங்களை சிறப்பித்து சொல்கிறாங்க. ஸோ 8வது வினாவுக்கு 4th ஆப்ஷன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 9வது வினா, பொறுத்துக.
1495 இறுதி விருந்து ஓவியம், 1512 சிஸ்டைன் திருச்சபை ஓவியம், 1516 உத்தோபியா வெளியீடு, 1582 கிரிகோரியன் காலண்டர் வெளியீடு. சரிங்களா? அப்போ இதில் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா மோரார்லஸ் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி 2 டாபிக் 2 இயர் இருக்கும், 2 இயர் வெளியெடுத்த மாதிரி இருக்கும். ஸோ 9வது நாளுக்கு செகண்ட் ஆப்ஷன் என்பது சரியான பதில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 10வது வினா பொறுத்துக. அமெரிக்கா, வெஸ்புகி, புயல்முனை, பார்த்லோமே டயஸ், நியூ பவுண்ட்லாந்து, ஜான் கேப்பட், பஹாமா தீவுகள், கொலம்பஸ். இது எல்லாமே அவங்களால கண்டறியப்பட்ட பகுதிகள் அல்லது வைக்கப்பட்ட பெயர்களை ஒட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. 10வது நாளுக்கு தேர்ட் ஆப்ஷன் என்பது சரியான பதில். 11வது வினா டேஸ் சீர்திருத்தவாதி மறைந்து 31 ஆண்டுகளுக்கு பின்னர் அவரது உடல் சிறுமைப்படுத்தப்பட்டது. தோண்டி எடுத்தது என்ன பண்ணியிருப்பாங்க, அதை அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஜான் வைக்லிப் அல்லது ஜான் விக்லிப் என்பது இங்கிலாந்தில் ஸ்கூல் புக் பேஸ் கொஸ்டின். 12வது வினா சரியான இணை எது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அமெரிக்க வெஸ்புகி ஒரு இட்டாலியர், வாஸ்கோ ட காமா ஒரு போர்ச்சுகீசியர், பெர்னாண்டோ காலஸ் ஒரு ஸ்பானியர், கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் ஒரு இட்டாலியர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 4, 3, 1, 2 எல்லாமே சரியானது தான். அனைத்தும்ன்றது தான் சரியான பதில். ஏன்னா இவங்களாம் பிறப்பால் இந்த நாட்டை சார்ந்தவர்கள். 13வது வினா ட்ரெண்ட் சபை பற்றி தவறானவை எது? 18 ஆண்டுகளில் 3 முறை கூட்டம் நடைபெற்றது, 7 திரு அருட்சாதனங்கள் பின்பற்றுவது, கிறிஸ்து மற்றும் மேரியின் உருவ வழிபாட்டை ஏற்றது. இது எல்லாமே ஓகே தான். பட் பாதிரியாருடைய பிரம்மச்சரியத்தை என்ன பண்ணல, விளக்கலை. அதை மேலும் என்ன பண்ணாங்க, கடுமையாக தான் முயற்சி பண்ணாங்க. அதனால் 13க்கு சி. 14வது வினா ஃபர்ஸ்ட் செயலர் ஆஃப் தி வேர்ல்டு என அறியப்படுபவர் யார்? உலகை முதலில் சுற்றி வந்தவர் யார்? சுற்றி வந்த மாலுமி யார் தான் அதனுடைய பொருள். உலகை சுற்றி வந்தவராக நம்ம கருதக்கூடிய நபர் யாருன்னா மேகலான். ஸோ மேகலான். 15வது வினா பிரெஞ்சு புரட்சியை பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. டைத் என்பது பார்த்தீங்க அப்படின்னா திருச்சபை வரி, டெய்ல் என்பது நிலவரி, விங் டைம் என்பது வருமான வரி, கார்வி என்பது பொதுப்பணி, கட்டாய உடல் உழைப்பு அல்லது பொதுப்பணின்னு சொல்லப்படக்கூடியது. கெபில் என்பது கபேலா அப்படின்றது உப்பு வரி. ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்தும் என்பதே சரியான பதில். அடுத்து 16வது வினா டேஸ் நிகழ்வு ரத்தம் தோய்ந்த நிகழ்வு, பிளட்டி டேஸ் என அழைக்கப்படுகிறது. எந்த புரட்சியோடு நடைபெற்ற நிகழ்வு? மீனிங் 1848ஆம் ஆண்டு புரட்சி என்பது சரியான பதில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 17 வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டென்மார்க் போர் வரும். அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது பிரேக் உடன்படிக்கை, அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா எய்ம்ஸ் சந்தி, அதுக்கடுத்து ஃப்ராங்க்பர்ட் உடன்படிக்கை. ஐக்கிய ஜெர்மனி நிகழ்வு பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. 4, 3, 2, 1 என்பது சரியான பதில். 18வது வினா டேஸ் புரட்சியின் தாக்கத்தினால் பெல்ஜியம், கிரேக்கம் போன்ற நாடுகள் விடுதலை பெற்றன. 1830ஆம் ஆண்டு புரட்சியின் தாக்கத்தினால். சரிங்களா? அந்த காலகட்டங்களில் போலாந்து பகுதிகளில் புரட்சி ஏற்பட்டிருக்கும். அதன் விளைவாக மற்ற பகுதிகளின் தாக்கம் ஏற்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. 19வது வினா அமெரிக்காவில் இங்கிலாந்து நிறுவிய முதல் குடியேற்றம் ஜேம்ஸ் டவுன். சரிங்களா? அந்த காலகட்டங்களில் ஸ்கூல் வீக் பேஸ் தான் ஜேம்ஸ் டவுன். அடுத்து 20வது வினா முக்கூட்டு உடன்படிக்கை 1882, மூவர் நட்புறவு 1907, பன்னாட்டு சங்கம் 1920, பிரிஸ்ட் லிட்டோஸ் உடன்படிக்கை 1918. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்பது சரியான பதில். செகண்ட் ஆப்ஷன் இதுக்கு வராது. இதுக்கு எது சரியான பதிலாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 சி சரியான பதில். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 21வது வினா பிரெஞ்சு புரட்சியின் தாக்கங்களில் சரியானவை அல்லாதது எது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பிரெஞ்சு புரட்சி தாக்கங்களில் சரியானவை அல்லாததுன்னா தவறானவைன்னு அது மீனிங். அறிவார்ந்த மக்களின் இயக்கங்களுக்கு ஊக்கமளித்தது, சமூக சமத்துவமை குறைத்தது, குடியரசு முறை அறிமுகம் செய்தது. இதெல்லாம் ஓகே தான். கூட்டாட்சி கோட்பாடுன்றது மட்டும் தவறு. ஏன் அப்படின்னா கூட்டாட்சி கோட்பாடுன்றது அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்ட முறை. அதனால் 4 மட்டும் என்னதுங்க தவறானவை. அடுத்து 22வது வினா பட்டு வழித்தடம் டேஸ் மற்றும் டேசிட்டி அமைந்திருந்தது. சீனாவிலிருந்து ரோம் வரைக்கும் அமைந்திருந்தது தான் இந்த சில்க் ரூட் அப்படின்னு அழைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ 22க்கு ஃபோர்த் ஆப்ஷன். 23வது வினா ஐக்கிய நாடுகள் சபை எதிர்கொண்ட சவால்களில் சொல்லப்படுது. 1950 கொரிய நெருக்கடி, 1956 சுயஸ் பிரச்சனை, 1960 காங்கோ பிரச்சனை, 1964 சைப்ரஸ் பிரச்சனை. ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின். 23க்கு சி. 24வது வினா ஆஸ்திரியாவை தோற்கடித்து இத்தாலிய ஐக்கியத்துக்கு காரணமாக விளங்கியவர் விக்டர் இமானுவேல். ஏன்னா அவர் தான் இப்போ ஆட்சியாளர். அதனால் ஐக்கியத்திற்கு காரணமானவர், ஐக்கியமடைந்தவர்ன்ற அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அரசர் சப்போர்ட் பண்ணாமல் ஒரு பிரதமரால் அதை கொண்டு வந்திருக்க முடியாது. அதனால் விக்டர் இமானுவேல் எடுத்த முயற்சிக்கு தான் கவுர் உறுதுணையாக இருந்தார். அப்போ பேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டர் இமானுவேல். சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 25வது வினா வானூர்தி வழியாக
அரசியல் சார்பாக ஒருவர் சென்ற முதல் பயணம் டேஸாக தான் குறிப்பிடப்படுகிறது. அதாவது அந்த ஐரோப்பா காலகட்டங்களில் அரசியல் சார்ந்த விஷயத்துக்கு விமானத்தை பயன்படுத்தியது முதல் முறையாக எப்போதுன்றது தான் விட. மியூனிச் உடன்பாடுக்காக இந்த நிகழ்வுகளை அனைத்து நபர்களும் மேற்கொண்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 25க்கு மியூனிச். 26வது வினா பொறுத்துக. 1933 வெய்மர் குடியரசு, 1922 ரபேலா உடன்பாடு, 1929 யங் திட்டம், 1924 டாஸ் திட்டம். எனவே சரியான பதில் ஏ என்பதாகும். முதலாவது பொறுத்தப்பறம் ஜெர்மனியோட நிலையை பற்றி இதில் பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 27 பொறுத்துக. ஃப்ரான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் கிளமன்ஸோ, இங்கிலாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டேவிட் லாய்ட் ஜார்ஜ், அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உட்ரோ வில்சன், இட்டாலிக்கு வந்து பார்க்குறப்ப இட்டாலி ஆர்லாண்டோ, ஜப்பானுக்கு நொபிமோ மஹினோ. ஸோ சரியான பதில் ஏ என்பது ஆகும். இது முதலாளர் முறையில் பாரிஸ் அமைதி மாநாட்டில் கலந்து கொண்டவர்களுடைய விவரம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 28 சரியான இணை இது. அந்த 27வது கொஸ்டினில் அமெரிக்கா கலந்துக்கிச்சாங்கன்னா அமெரிக்கா கலந்து கிடையாது. ஆனால் அமெரிக்காவுடைய வழிகாட்டுதல் மட்டும் நடந்ததுனால கொடுக்கப்பட்டிருக்கு. 28வது வினா சரியான இணை எது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னா சரியான இணை எது அப்படின்ற பட்சத்தில் ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். இதுதான் ஹைலைட். ஆனால் என்ன பண்ணலை, இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் கொடுக்காம விட்டாங்க. ஆப்ஷன் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான இணை எது 1 2 2 3 3 4 அனைத்தும் அப்படின்ற மாதிரி வரணும். 1915 சர்வதேச சமுதாயம் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. பட் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை. 1917 உலக அமைதி கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கணும், கம்யூனிஸ்ட் புரட்சியை பேஸ் பண்ணி கொண்டு வராங்க. பட் அதுவும் நடத்த முடியல, ஏன்னா கம்யூனிஸ்ட் உலக முறை பரவிடக்கூடாதுன்னு இருக்காங்க. அடுத்து சுதந்திர நாடுகளின் சர்வதேச சங்கம்ன்ற அமைப்பு 1918 கொண்டு வரணும் முயற்சி மேற்கொள்கிறாங்க. அதுவும் கொண்டு வரப்பட்டு பெரிய சக்ஸஸ் ஆகலை. அப்புறம் இறுதி 1920 சர்வதேச சங்கம் கொண்டு வரப்பட்டது. அப்போ இதில் கொடுக்கப்பட்ட எல்லாமே சரிதான். ஏன்னா சர்வதேச சங்கம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்னதாக இருந்த இந்த அமைப்புகள் எல்லாமே இது கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன வரணும்னா ஆப்ஷன் படி அனைத்தும் சரின்னு வரணும். சரிங்களா? அடுத்து 29வது வினா 1941ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் சாசனம். அதற்கடுத்து 1942 ஐக்கிய மாநாடுகளுடைய அறிக்கை, 1943 மாஸ்கோ மாநாடு, 1944 டம்படன் ஓக்ஸ் மாநாடு, 1945 யால்டா மாநாடு. இது எல்லாமே அந்த ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிப்பதற்கு முன்னதாக இருந்தது. 4th ஆப்ஷன் என்பது சரியான பதில். 30வது வினா 1935-36 எத்தோப்பிய படையெடுப்பு, 1936 ரோம் பெர்லின் உடன்படிக்கை, 1939 அல்பேனியா படையெடுப்பு, 1922 ரோம் அணிவகுப்பு. ஸோ முசோலினியை பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. 4th ஆப்ஷன் என்பது சரியான பதில். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 31வது வினா கூற்று 1 2 3 கொடுக்கப்பட்டிருக்கு. போலாந்து, ஹங்கேரி, பல்கேரியா, ரொமேனியா, செக்கோஸ்லோவாக்கியா, எக்கோஸ்லோவியா யுஎஸ்எஸ்ஆர் அணியில் இருந்தன. 2 1948ஆம் ஆண்டில் எக்கோஸ்லோவியாவில் இருந்து யுஎஸ்எஸ்ஆர் அணியிலிருந்து பிரிந்தது. 3 நான் அலைன் மூவ்மெண்ட் அணிசேரா இயக்க அமைப்பில் எக்கோஸ்லோவியா இணைந்தாலும் தொடர்ந்து கம்யூனிசத்தை பின்பற்றியது. அனைத்துமே சரியான விஷயந்தான். ஏன்னா இந்த எக்கோஸ்லோவியா மட்டும்தான் யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து விலகினா கூட கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அணிசேரா இயக்கத்தில் இருந்து ஒரு முக்கியமான நாடாக கருதப்படுது. அதனால் அதை பேஸ் பண்ணி இந்த வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 31க்கு 4th ஆப்ஷன். 32 வரிசைப்படுத்துகன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிருமிய போர் 1854 56, ஆஸ்திரிய சாலினிய போர் 1859, அப்புறம் பிரேக் உடன்படிக்கை 1866, செடான் போர் 1870. ஸோ 2nd ஆப்ஷன் என்பது சரியான பதில். அடுத்து வரிசைப்படுத்துக. அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துருக்கிய எகிப்திய போர் ஃபஸ்ட்டு வரும் 1833 1840. அதுக்கடுத்து கிரிமிய போர் 1854 1856, ரஷ்ய துருக்கிய போர் 1876 1878, பால்கன் போர் 1912 1913. ஸோ ஏ என்பது சரியான பதில். அடுத்து 34வது வினா பொறுத்துக. 1933 ஜெர்மனி சர்வதேச சங்கத்திலிருந்து வெளியேறியது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1939 ரஷ்யா ஜெர்மனி சர்வதேச சங்கத்திலிருந்து வெளியேறியது. அடுத்ததாக பார்த்தோம்னா 1937 இத்தாலி வெளியேறியது. 1946 பன்னாட்டு சங்கமே கலைக்கப்பட்டது. அப்போ இந்த முதல் 3 ஆப்ஷனை பார்க்கும்போது என்னடா சும்மா ஜஸ்ட் வெளியேறியதுன்றப்ப 4வது கொஸ்டின் தான் பன்னாட்டு சங்கம்ன்ற கொஸ்டினுக்கான கீவேர்டே கொடுக்குது. இப்போ 34க்கு ஏ என்பது சரியான பதில். 35 வரிசைப்படுத்துக. அந்த ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்
அது ஃபஸ்ட்டு ஃபிஷோட நிகழ்ச்சி வரும். அதனை தொடர்ந்து பார்க்குறப்ப அக்காடிகா துறைமுக பிரச்சனை, அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா புகாரஸ்ட் உடன்படிக்கை, அதுக்கடுத்து செரோஜிவா படுகொலை. முதல் உலகப் போருக்கு முன்னதாக நடைபெற்ற நிகழ்வுகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபிஷோட 1894 காலகட்டங்கள், அக்காடிகா துறைமுகம் 1908, புகாரஸ்ட் 1913, செரோஜிவா 1914 என்ற அடிப்படையில் 35க்கு சி. 36வது வினா, மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் முக்கியம் எந்த இரு ஐரோப்பிய நாடுகளிடையே செய்து கொள்ளப்பட்டது? ஐரோப்பிய ஒன்றியம் டாப்பிக்கை பேஸ் பண்ணி கேட்கப்பட்டிருக்கு. பிரான்ஸ், ஜெர்மனி என்பது சரியான பதில். 37வது வினா, கூற்று. 26 ஜூன் 1945 ஐக்கிய நாடுகள் சபை சாசனத்தில் 51 நாடுகள் கையெழுத்திட்டன. இந்தியாவும் அதில் ஒன்று. காரணம், 1 ஜனவரி 1942 ஐக்கிய நாடுகள் சபை சாசனத்தில் கையெழுத்திட்ட 26 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஸோ ஆரம்பத்தில் 51 நாடுகள் கையெழுத்திட்டாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் செயல்படாத காரணமாக இருந்துச்சு. எப்போ 26 ஜூன் 1945 கையெழுத்திடப்பட்ட 51 நாடுகள் தான் அக்டோபரில் தொடங்கி வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னதாகவே இதில் விருப்பமுள்ள நாடுகள் சூஸ் பண்ணியிருப்பாங்க அட்லாண்டி சாசனத்தின் அடிப்படையில். அப்போ 1942 ஜனவரி 1ஆம் தேதி சாசனத்தில் 24 நாடுகள் கையெழுத்தும் போது ஆரம்பத்தில் இந்தியாவும் அதில் விளங்கியது. ஸோ அதனால் இரண்டும் சரி என்பது பதில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 38வது வினா, சரியானவை எது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. 29 மே 1453 கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றப்பட்டது. பைசாண்டிய அரசர் 11ஆம் பலோகோலாஸ் 11ஆம் கான்ஸ்டன்டைன் எனப்படுறாரு. ஆட்டோமனிய அரசர் 2ஆம் முகமது என சொல்லப்படுறாரு. ஏட்ரியானோபிளின் தலைநகரம் கான்ஸ்டாண்டினோபிள் என மாற்றப்பட்டது. அனைத்தும் என்பதே சரியான பதில். சரிங்களா? அடுத்து 39வது, அதாவது 38வது வினா எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபிள்ஸ் இல்லை நோபல். இது எதை பற்றி சொல்ல வருது அப்படின்னு பார்க்குறப்ப அந்த கான்ஸ்டாண்டினோபிள் நகரத்தை ஆட்டோமனிய துருக்கியில் கைப்பற்றிய டேட்டாவை பேஸ் பண்ணி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து 39வதுனா ஜெம்மி கார்ட்டர் யுஎஸ்ஏ, லியோனிட் பிரஷ்னேவ் யுஎஸ்எஸ்ஆர், சால்ட் 2 ஒப்பந்தம் 18 ஜூன் 1979 அன்று ஏற்படுத்தப்பட்டது. எங்கே? வியானாவில் ஏற்படுத்தப்பட்டது. இந்த தேதி எக்ஸாம் வைக்க வாய்ப்புகள் இருக்குது, அதனால் கொடுக்கப்பட்டிருக்கு. 39க்கு ஏ. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 40வது வினா, புருன்ஜி அவரோட எழுதிய புத்தகம் பார்த்தோம்னா த என்லைட்டன்ட் டெஸ்பாட்ஸ். ஹச்ஏஎல் ஃபிஷர் ஹிஸ்ட்ரி ஆஃப் யூரோப், இது ரொம்ப ஃபெமிலியரானது. ஸ்கூல் புக்கில் ஓல்டு புக்லேயும் பின்னாடி இருக்கும், நியூ புக்லேயும் இருக்கும். அடுத்து சிடிஎம் கெட்டில்பி த ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் டைம்ஸ். மெக்காலே எஸ்ஏ ஆஃப் ஃப்ரெட்ரிக் த கிரேட், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மெக்காலே ஃப்ரெட்ரிக் ஆட்சியாளரை பற்றி என்ன பண்ணியிருப்பார், ராபர்ட் கிளைவை மையமாக வச்சலாம் ஒப்பிட்டுலன்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் வச்சு அது கொடுக்கப்பட்டிருக்கு. 40க்கு ஏ என்பது சரியான பதில். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 41வது வினா, 14ஆம் நூற்றாண்டில் மானுவல் கிரைசோலோரஸ் டேஸ் நகரத்திற்கு சென்றார். வெனிஸ் நகரத்தில் சென்று தான் நினைப்பார். அங்கேருந்து அதுக்கப்புறம் கல்வி கொண்டு சென்றிருப்பார். 41க்கு வெனிஸுக்கு தான் மானுவல் போயிருப்பார். அடுத்து 42வது வினா, 1887 டேஸ் விவரத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தில் காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என்ற அமைப்பு உருவானது. இந்த அமைப்பு உருவாக காரணமாக விளங்கியவர் லார்ட் ரோஸ்பெரி என்பவர் ஆவார். சரிங்களா? தென்னாப்பிரிக்காவில் அந்த காலனி ஆதிக்கத்தினுடைய தலைவராக அவர் விளங்கியிருப்பார். அப்போ அவர் எதை பற்றி பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்காலத்தில் ஒருவேளை நம்ம ஆட்சி செய்யக்கூடிய நாடுகள் தன்னாட்சியை சுயாட்சியை பெற்றால் கூட அவன் தன்னுடைய ஆதிக்கத்திலிருந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக இங்கிலாந்து தன்னுடைய அதிகாரத்தை கையில் வச்சுருக்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த காமன்வெல்த் அமைப்பை தோற்று வச்சுருப்பாங்க. அப்போ 1887 இந்த கோடு அந்த அமைப்பை பற்றி சொன்னதன் அடிப்படையில் பிற்காலத்தில் தான் காமன்வெல்த் 20ஆம் நூற்றாண்டு தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் 42க்கு ஏ. அடுத்து 43வது வினா, சரியானவை எது அப்படின்ற அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா 15ஆம் நூற்றாண்டில் மறுமலர்ச்சி, 16ஆம் நூற்றாண்டில் சமய சீர்திருத்தம், 17ஆம் நூற்றாண்டில் எதிர் சமய சீர்திருத்தம், அனைத்துமே சரியானவை தான். அடுத்து 44வதுனா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆன கொஸ்டின், டேஸ் பிரெஞ்சு தேசத்தின் கல்லறை இஸ் த டாப் ஆஃப் த பிரெஞ்ச் நேஷன் எனக்கு சுட்டி காட்டப்பட்டது எது? நீதிமன்றம் தான் சரியான பதில். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் ஜெனரல் வராது, ஸ்டேட் ஜெனரல்லாம் வராது. அதே மாதிரி பாஸ்டில் சிறைச்சாலை அப்படி சொன்னாங்களே அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்டில் பிரெஞ்சு தேசத்தினுடைய சர்வாதிகார சின்னம்னு சொல்லப்பட்டது. ஸோ நீதிமன்றத்தின் மூலமாக தான் அந்த நாட்டை குட்டிச்சுவராக்குனாங்க. ஏன்னா ஆணைகளை வெளியிட்டு பண்ணதுனால இவ்வாறு சொல்லப்படுது. ஸோ 44க்கு நீதிமன்றம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 45வது வினா, பொறுத்துக. இந்த தொழில் புரட்சி ஏற்பட்டதன் விளைவாக மேற்கொள்ளப்பட்ட சட்டங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்குபடுத்திய குழந்தை தொழிலாளர் முறை அப்படின்றது 1833 இந்த வயது தரம் இதெல்லாம்
நிர்ணயம் பண்ணிப்பாங்க. குழந்தை தொழிலாளர் முறையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 2 வரையறையுடன் வேலை நேரம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு என்ன பண்ணாங்க, கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் கொண்டு வந்தது 1844. அது மாவட்ட பள்ளிகள் உருவாக்கம். ஸோ பள்ளிக்கூடம் வந்து குழந்தைகள் ஓரளவு தொழிற்சாலையில் ஈடுபட மாட்டாங்கன்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான் சொல்லப்படுது. 1870. அடுத்து ஊரக மருத்துவ வாரியம். ஸோ மக்களுக்கு தொழில் சார்ந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அடிப்படையில் மருத்துவ வசதி செஞ்சு தரணும் செய்யப்பட்டது 1848. ஸோ 45க்கு ஏ என்பது சரியான பதில். அடுத்து 46வது வினா. லண்டன் டிக்ளரேஷன் ஏப்ரல் 1949 வரைவதில் இடம்பெற்ற இந்தியர் டேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. வி.கே. கிருஷ்ணமேனன் என்பது சரியான பதில். இவர் தான் அன்றைக்கி இங்கிலாந்து பகுதியிலிருந்து செயல்பட்டிருப்பார். ஸோ இவருடைய முயற்சியின் அடிப்படையில் வெளியிடப்பட்டது தான் லண்டன் டிக்ளரேஷன் ஏப்ரல் 1949. சரிங்களா? இந்த 1949 ஏப்ரலில் வெளியிடப்பட்ட லண்டன் டிக்ளரேஷன் கான்செப்ட் என்னன்றதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு அடுத்து மாடலில் கொஸ்டினாக வர காத்திருக்கு. சரிங்களா? ஓகே. 46க்கு ஏ. அடுத்து 47வது வினா. சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் இந்த இடத்துல இத்தாலிய மொழியில் அப்படின்னு வரணும். சரிங்களா? அப்படி தான் ஃப்ரேம் பண்ணது. பட் இதில் மாறிடுச்சு. அப்போ அச்சு இயந்திரத்தை முதலில் கண்டறிந்தவர் வில்லியம் ஹக்ஸ்டனா? கிடையாது. அது கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டன்பர்க். நவீன அறிவியலின் தந்தை கலிலியோ நியூட்டன் கிடையாது. அதே மாதிரி ரத்தோட்டத்தை கண்டுபிடித்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்வி ஒருவர். அப்போ தாந்தை தம் தெய்வீக இன்பை நூலை இத்தாலிய மொழியில் எழுதினார் அப்படின்னு வரணும். ஆனால் லத்தீன் வந்ததுனால இங்கே எல்லாமே தப்பு தான். இது ஸ்டார் கொஸ்டின் தான். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறாங்க. அதில் இத்தாலிய மொழின்ற மாதிரி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ 47 ஸ்டார் கொஸ்டின். 48வது வினா. பெட்ராக்கை பற்றி கூற்றில் தவறான ஒன்று அப்படின்ற அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பண்டைய இலக்கிய மறுமலர்ச்சியின் தந்தை, மானுடவியலின் தந்தை, ஆப்பிரிக்கா சிறுகாப்பியத்தை எழுதின எல்லாம் ரைட்டு தான். கவிதைகளின் தந்தை அவர் கிடையவே கிடையாது. அது மட்டும் தவறானது. அடுத்து 49 பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்ற அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1, 3, 4 மட்டும் சரியாக இருக்குது. அப்போ 2 என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சூரிச் நகரசபை ஸ்விங்கிலின் கருத்தை எதிர்த்தது கிடையாது. சூரிச் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அவரோட கருத்தை. மற்றபடி உடல் ஸ்விங்கிலி பிரம்மச்சாரிய பாதிரி முறைமையை கண்டித்தார். 1923 போப்பாண்டவர் ஸ்விங்கிலி சமய விளக்கம் செய்தார். 1931 ஸ்விங்கிலி கொல்லப்பட்டார். அதெல்லாம் சரிதான். 2 மட்டும் தவறானவை. ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா இங்கே மாற்றி மார்க் பண்ணியிருக்காங்க. 1, 3, 4 தான் வரணும். 1, 3, 4 தான் வரணும். 1, 2, 4 கிடையாது. இங்கே தவறாக மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தவறானவைன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மட்டும்தான். ஏன்னா சூரிச் நகரசபை ஸ்விங்கிலின் கருத்தை என்ன பண்ணாங்க, ஆதரித்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 50வது வினா. ஓம்ஸ் பேரவை 1521, ஸ்பியர்ஸ் பேரவை 1526, சாமகால்டன் சங்கம் 1531, ஆக்ஸ்பர்க் சமாதானம் 1555. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்பது சரியான பதில். 51வது வினா. சமய சீர்திருத்த இயக்கத்தின் விடிவெளி என போற்றப்படுவர் ஜான் விக்லி. டேரக்ட் கொஸ்டின் தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 52வது வினா. பல்கலைக்கழகம் நாடு அந்த அடிப்படை எடுத்தோம்னா பெர்லினோ இட்டாலி, சலமன்கா ஸ்பெயின், பிராக் செக் குடியரசு, ஆக்ஸ்போர்டு இங்கிலாந்து. ஸோ ஏ என்பது சரியான பதில். மறுமலர்ச்சி தாக்கத்தால் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அவை. 53வது வினா. ஜான் விக்லி பற்றி தவறானவை எது? இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் ஆவார். விக்லிப் பொதுவான ஆண்டு 1320 1384 தன் காலகட்டத்தில் போப் உள்ளிட்ட எல்லா குருமார்களும் ஆடம்பர வாழ்வை கண்டித்தனர். அதுவும் கரெக்டு தான். 4th விக்லிப்பின் தொண்டர்கள் லாலார்ட்ஸ் எனவும் அவர்களில் முக்கியமானவர்கள் வில்லியம் சாவ்டர், சஜான் ஓல்ட் கார்சல் என்பவர்கள் ஆகும். அது எல்லாமே சரிதான். கிறிஸ்துவர்களின் புனித நூலான விவிலியத்தை கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு முதன்முதலாக மொழிபெயர்த்தார் அப்படின்றது மட்டும்தான் தவறு. என்ன காரணம்னா பைபிள் ஆரம்பத்தில் இருந்தது லத்தீன் மொழி, கிரேக்க மொழி கிடையாது. அதுக்காக. ஸோ 53க்கு சி என்பது மட்டுமே தவறானவை. 54வது வினா. சதாமஸ் மூர் உத்தோப்பியா, எட்மண்ட் ஸ்பென்சர் த பேரி ஆஃப் குயின், பிலிப் சிட்னி ஐடியா, ஜான் மில்டன் த பேரடைஸ் ஆஃப் லாஸ்ட். ஸோ சி என்பது சரியான பதில். 55வது வினா. வாஸ்கோடகாமாவின் முதல் இந்திய பயணம் பற்றி சரியான இணை எது? மே 20, ஆகஸ்ட் 29, 1498, 3ஆம் ஜான் என்பது சரியான பதில். சரிங்களா? அவர் தொடங்கின நாள், இந்தியா வந்தடைந்த நாள். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்போ அந்த ஆண்டு, அப்போ வந்து ஆட்சியாளர் யாருன்றதான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்தியா வந்தடைந்த நாள்லேருந்து திரும்ப போன நாள் கொடுக்கப்பட்டிருக்கு.
மே 20 ஆகஸ்ட் 29 ஒரு இந்தியாவில் இருந்த காலகட்டங்களை குறிக்கக்கூடியது. ஸோ 55க்கு வந்து பார்த்திங்கன்னா சி. அடுத்து 56வது வினா பொறுத்துக. ஹைட்டி டுசைட் எல் ஓவச்சர், கொலம்பியா சைமன் பொலிவர், மெக்சிகோ மிகுல் கிடால்கோ, பிரேசில் டாம்போட்ரோ. ஸோ அதில் லத்தீன் அமெரிக்க நாடுகள் விடுதலை பெறும்போது அது தலைமையிலான பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. சி என்பது சரியான பதில். 57வது வினா சரியான இணை எது? 1995 கடைசி விருந்து ஓவியம் லாஸ்ட் சஃபர் சரிங்களா. அடுத்து 1512 சிஸ்டைன் திருச்சபை ஓவியம், 1516 உத்தோப்பியா, 1550 கிரிகோரியன் காலண்டர். ஸோ அனைத்தும் என்பதே சரியான பதில். அடுத்து சரியான இணை எது? லிஸ்பன் துறைமுகம், வாஸ்கோட காமா, பாலோஸ் துறைமுகம், கொலம்பஸ், செவிலா துறைமுகம், மெகல். இது 3லேருந்து தான் அவங்க கிளம்புனாங்க. ஸோ அதனால் அனைத்துமே சரி. 59வது வினா 30 ஜனவரி 1649 இங்கிலாந்து ஆட்சியாளர் டேஸ் தலை துண்டிக்கப்பட்டது. முதலாம் சார்லஸ். ஸோ மக்கள் உரிமை கேட்டு அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, கலகத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அதன் விளைவாக முதலாம் சார்லஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, கொலையே செஞ்சுருப்பாங்க. ஸோ இதன் விளைவாக தான் 1688 மாட்சிமை மிக்க புரட்சின்றது இங்கிலாந்தில் வந்திருக்கும். புரட்சிகளின் தாய்மை விவரிக்கப்படக்கூடியது. அப்போ ஆரம்பத்திலேருந்து இங்கிலாந்து மக்கள் உரிமை கேட்டு போராடினாங்கன்ற விஷயங்களை புரட்சிகளுக்கு முன்னதாக நடைபெற்ற நிகழ்வுகளில் தெரிஞ்சுக்கிறோம். 59க்கு முதலாம் சார்லஸ். 60வது வினா தொழில் புரட்சியினால் ஏற்பட்ட நன்மை இது? முதலாளித்துவமாக, வர்க்க விதம், பேரரசுகள். இது 3மே தீமை. அறிவாற்றல் இயக்கம் வளர்ந்தது. அறிவு சார்ந்த கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் பெற தொடங்கியது. அது மட்டும்தான் உண்மை. 60க்கு 4th ஆப்ஷன். 61வது வினா வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கிரிமிய போர், பிளம்பிய சந்திப்பு, ஆஸ்திரிய பேட்மன் போர், வில்லா பிராங்கோ உடன்பாடு. 4th ஆப்ஷன் சரிங்களா, ஐக்கிய இட்டாலியை பேஸ் பண்ணி. அடுத்து 62 ஐரோப்பிய கூட்டமைப்பை பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. வரிசைப்படுத்துகின்ற அடிப்படையில் எலா சஃபேல் மாநாடு, ட்ராப்போ மாநாடு, லைபெத் மாநாடு, வெரோனா மாநாடு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்பது சரியான பதில். அடுத்து 63வது வினா சரியான இணை எது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹைட்டி பகுதியில் வின்சென்ட் போச் மற்றும் டூசைட் எல் ஓவர்ச்சர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரான்ஸ் நாட்டிலிருந்து அவங்க தங்களை விடுதலை அறிவிச்சிருப்பாங்க. கொலம்பியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சைமன் பொலிவர் ஸ்பெயின்லேருந்து விடுதலை பெற்றிருப்பார். மெக்சிகோ பொறுத்த வரைக்கும் மிகுவல் கிடால்கோ, ஜோஸ் மரியா மோரல்ஸ் என்பவர் ஸ்பெயின்லேருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க. பிரேசில் டாம்பட்ரனோ போர்ச்சுகல்லேருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க. அர்ஜென்டினா சான் மார்டின் ஸ்பெயின்லேருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க. ஸோ இதை பற்றி புக்கில் படித்தா கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினை மட்டும் படிச்சிங்கன்னா ஈஸியாக கவர் ஆகுன்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு அனைத்தும் சரிங்களா. அடுத்து 64வது வினா எது? சரியான இணை எதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எட்மண்ட் கார்ட்ரைட் விசைத்தறி, ஜான் கே பறக்கும் நாடா, ரிச்சர்ட் ஆர்க்ரைட் நீட் சட்டம், ஜேம்ஸ் ஹர்கியூஸ் இயந்திர நூற்பு கருவி, சார்ஜ் ஸ்டீஃபன்சன் ரயில் இன்ஜின். அனைத்தும் என்பது சரி. என்ன அனைத்தும் கொடுத்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் போகிறப்ப ரீகால் பண்ணுறதுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் டிஆர்பி அப்படி கொடுப்பான்னு எதிர்பார்த்துறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஃபில் கோபுரம், ஈஃபில் டவர் டேஸாம் ஆண்டு மற்றும் டேஸ் உயரம் உடையது? 1889ஆம் ஆண்டோடைய சார்ந்தது. 324 மீட்டர் உயரம் உடையது சரிங்களா. பிரெஞ்சு புரட்சி நூற்றாண்டு நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த ஈஃபில் கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுது. 66வது வினா தவறான இணை எது? 1789 புரட்சி 14ஆம் லூயி இருந்தார். 1848 லூயி பிலிப்பு நல்லா ரேட்டு தான். ஆனால் 1830 யார் இருக்க மாட்டா, 18ஆம் லூயி இருக்க மாட்டார். 10ஆம் சார்லஸ் என்ற கேண்டிடேட் வருவார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 66க்கு செகண்ட் ஆப்ஷன் என்பது தவறானவை. அடுத்து 67வது வினா யுத்தங்கள் நடத்தும் கடவுளே நாம் எப்பொழுதும் சண்டை செய்ய வேண்டும் என்பதை காட்டுவார். சூனர் ஆர் த லேட்டர் தி காட் ஹூ டைரக்ட்ஸ் த பேட்டில் வில் கேஸ்ட் இஸ் அயன் டைஸ் என்று கூறியவர் யார்? இந்த அயன்ற ஒரு வார்த்தை வந்தனால நல்லா கவனித்து பார்த்துக்குங்க. தலைமை பிஸ்மார்க் தான் வருவான். அயன் அண்டு பிளட் அண்ட் அயன்ற கான்செப்ட்லாம் வந்துச்சுன்னா. ஸோ 67க்கு பிஸ்மார்க். 68வது வினா உதாரணம் கூற்று. கார்பனேரி ரகசிய கழகம் நாட்டை ஐக்கியப்படுத்தி அரசியல் சுதந்திரம் பெற விடுதலை எண்ணம் கொண்ட வீரமிக்க இளைஞர்களால் நடத்தப்பட்டது. காரணம் இது ஜெர்மானிய இணைவுக்கு முக்கிய பங்கு வகித்தது. கூற்று சரி, உதாரணம் கூற்று சரி, ஏன்னா அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இது வந்து ஜெர்மானிய இணைவில் பங்கு வகிக்கல, இத்தாலிய இணைவில் பங்கு வகிச்சாங்க. அதனால் உதாரணம் கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 69வது வினா நெப்போலியன் போனபர்ட் ஜெர்மனிய இணைவிற்கு காரணமாக இருந்தார். காரணம் சிதறி கிடந்த 360 நாடுகளை வென்ற ரைன் கூட்டமைப்பை உருவாக்கினார். உதாரணம் கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்து 70வது வினா பொறுத்துக அப்படின்னு அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கிளை நிறுவனங்கள் அதை பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உலக சுகாதார நிறுவனம் ஜெனீவா, உலக வங்கி வாஷிங்டன், உணவு வேளாண்மை நிறுவனம் ரோம்,
அதுக்கப்புறம் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனம் பாரிஸ். ஸோ 4th ஆப்ஷன் என்பது சரியான பதில். அடுத்து 71வது வினா. அண்ட் த ஜூஸ் அண்ட் தேர் லைஸ், யூதர்களும் அவர்களின் பொய்மையும் என்ற நூலை நான் யூதர்கள் வெறுப்போடு செயல்பட பின்புலமாக அமைந்தது என ஹிட்லர் மெயின் கேம்ப் நூலில் பதிவு செய்துள்ளார். மேற்கண்ட நூலின் ஆசிரியர் யார்? ஸோ ஏதோ ஹிட்லர் தான் உண்மையிலேயே ஜெர்மனியில் அந்த யூத வெறுப்புணர்வு வளர்த்தார் அப்படிலாம் கிடையாது. ஆரம்பத்தில் இருந்தே ஜெர்மானியர்களுக்கு தங்களுடைய வளர்ச்சியிலையோ தங்களுடைய முன்னேற்றத்திலேயோ இடையூறாக இருந்தது யூதர்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்தில் ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்க சூழல் மாறியதுனால பிராமண எதிர்ப்பு எவ்வாறு உருவானதோ அதே மாதிரி தான் ஜெர்மனில் இருந்தது யூத எதிர்ப்பு. சரிங்களா? அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நூல் எழுதியவர் மார்ட்டின் லூதர். சமய சீர்திருத்தத்தில் பார்க்குறோம்ல, அதே நபர் தான் இந்த ஆன் தி ஜூஸ் அண்ட் தேர் லைஸ், அவர்களும் அவருடைய பொய்களும் அடிப்படையில் நூலவே எழுதியிருப்பார். ஸோ 71க்கு மார்ட்டின் லூதர். அடுத்து 72வது வினா. ஐரோப்பாவில் 2ஆம் உலகப் போரினை டேஸ் மாற்றி அமைத்தது என வரலாற்று ஆசிரியர் கருதுகின்றனர். ஸ்டாலின் கிரேட் போர் தான் சூழ்நிலையை மாற்றி அமைத்ததாக சொல்லப்படுது இருக்கிற ஆப்ஷனில். சரிங்களா? ஸோ 72க்கு ரஷ்ய படையெடுப்பு தான் தோல்வியாக சொல்லப்படுது. அடுத்து யாருடைய தோல்வியாக? ஹிட்லருடைய தோல்வியாக சொல்லப்படுது. அடுத்து 73வது வினா. வரிசைப்படுத்துகின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ரியோட்ரிட்டி 1947, நேட்டோ 1949, ஆன்சூஸ் 1951, வார்சா 1955 கெடுபிடி போர் நிகழ்வுகளை மையப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. 4th ஆப்ஷன் என்பது சரியான பதில். 74வது வினா. பொறுத்துக. 1922 லபேலா உடன்படிக்கை, 1925 லொகர்னோ உடன்படிக்கை, 1928 கலாக் பிராண்ட் ஒப்பந்தம், 1924 டாஸ் திட்டம், 1929 யங் திட்டம். ஸோ சரியான ஆப்ஷன் ஏ என்பது ஆகும். சில பொறுத்துகளில் பாதி அப்படி ரிப்பீட்டாக வர மாதிரி இருக்குது. ஏன்னா ரிவிஷன் எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுக்கணும், எந்த டாப்பிக்கும் மிஸ் ஆகக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்போம், காமனாகவே உள்ள கொண்டு வந்திருப்போம். அடுத்து 75வது வினா. தவறான இணை இது? பிரிட்டன் போர் 1940 ஜூன், ரஷ்ய படையெடுப்பு 1941 ஜூன், பெர்ல் துறைமுக தாக்குதல் 7 டிசம்பர் 1941. ஸோ தவறானவை எதுவும் கிடையாது. 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 76வது வினா. வரிசைப்படுத்துக. ஸ்ட்ரெஸ்ஸா மாநாடு ஜூன் 1935, ரைன்லாந்து இராணுவமயமாக்குதல் மார்ச் 1936, அக்டோபரில் ரோம் பெர்லின் டோக்கியோ ஒப்பந்தம் 1936 காலகட்டங்களில் 2 நாடுகள் தோற்றுவிச்சிருக்கும். அதில் பின்னாடி இன்னொரு நாடு சேர்க்கும்போது 1937 மாறும். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மியூனிச் ஒப்பந்தம் செப்டம்பர் 30, 1938. ஸோ ஆப்ஷன் 1, 2, 3, 4 என்பது சரியான பதில். ஸோ நெருக்கடியான காலகட்டங்களில் இந்த மாதிரி கொடுத்த ஆப்ஷன்லாம் கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். 76க்கு ஏ. 77வது வினா. சிஏஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரகசிய அமைப்பு 1947 தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்ததாக கேஜிபி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய உளவு அமைப்பு 1968 தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து ரா இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவு அமைப்பு 1954 தோற்றுவிக்கப்பட்டது. மொசாத் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய உளவு அமைப்பு 1949 தோற்றுவிக்கப்பட்டது. இருக்கக்கூடிய உளவு அமைப்புகளில் மிக முக்கியமானது உலக அளவில் இந்த 4 சொல்லப்படுது. ஸோ 77க்கு 3rd ஆப்ஷன் என்பது சரியான பதில். 78வது வினா. துருக்கியை ஐரோப்பாவின் நோயாளி என வர்ணித்தவர் யார்? முதலாம் நிக்கோலஸ். டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 79வது வினா. ரிப்பீட்டடாக வந்துருச்சு. ஸோ 2nd ஆப்ஷன் என்பது சரியான பதில். 80வது வினா. இது ரிப்பீட்டடாக வந்து நினைக்கிறேன். 2nd ஆப்ஷன் என்பது சரியான பதில். அடுத்து பொறுத்துக. 81வது வினா. 1940 பிரிட்டன் போர், 1941 ரஷ்ய போர், அதுக்கப்புறமா பார்த்தோம்னா 1942 எல் அலைன்மெண்ட் போர், 1942, 1945 ஹிரோஷிமா தாக்குதல். ஸோ 4th ஆப்ஷன் என்பது சரியானது, செகண்ட் வேர்ல்டு வாரோட பேஸ் பண்ணி. அடுத்து 82வது வினா. தவறான இணை எது? ஐநா சபை வாஷிங்டன் அமெரிக்கன் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமே தவறானது. மற்ற எல்லாமே பேசிக்காக என்னது சரியானதான். பன்னாட்டு நீதிமன்றம் தி ஹேக் நெதர்லாந்தில் இருக்குது. ஐரோப்பிய கூட்டமைப்பில் பிரசல்ஸ் பெல்ஜியத்தில் இருக்குது. சார் காத்மாண்டு நேபாளத்தில் அவருடைய கேபிட்டல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கேபிட்டல் எங்கே கிடையாது? வாஷிங்டனில் கிடையாது. இதை மட்டும் நல்லா பார்த்துட்டாலே போதும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 83வது வினா. பொறுத்துகின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. 1948 பிரசல்ஸ் உடன்படிக்கை, சரிங்களா? அதே மாதிரி 1963 அணு ஆற்றல் சோதனை தடை ஒப்பந்தம், இந்த சிடிபிடி இந்த மாதிரி வந்தது. அடுத்து 1922 சால்ட் ஆயுத குறைப்பு ஒப்பந்தம், 1995 உலக வர்த்தக மையம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்பது சரியான பதில். 84வது வினா. ஆங்கிலேய ஜப்பானிய உடன்படிக்கை டேஸில்
1902 ஏற்படுத்தப்பட்டது. ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின், பட் இயர் கொடுத்துருவாங்க, நான் தேதி கொடுத்துருக்கேன். 30 ஜனவரி 1902 செய்து கொள்ளப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 84க்கு ஏ. 85வது வினா. டேஸ் ஐரோப்பிய மீட்சி திட்டம் யூரோப்பியன் ரெக்கவரி ப்ரோக்ராம் அழைக்கப்பட்டது. மார்ஷல் திட்டத்தை தான் ஐரோப்பாவில் கம்யூனிசத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக கொண்டு வரப்பட்டதாக இந்த மார்ஷல் திட்டம் அறிவிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. 85 மார்ஷல் திட்டம். 86வது வினா. 1321 டிவைன் காமெடி அல்லது டிவைன் காமெடி. 1532 தி பிரின்ஸ் என்ற நூல். 1963 ஸ்டீம் இன்ஜின். 1964 ஸ்பின்னிங் ஜென்னி. ஸோ இதெல்லாமே அதை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அது வெளியிடப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 86க்கு சி. 87வது வினா. சரியான இணை அல்லாதது எது? பிரான்ஸ் முதலாம் பிரான்சிஸ், இங்கிலாந்து 8ஆம் ஹென்றி, போலாந்து முதலாம் சிக்கிஸ்மெண்ட். அது எல்லாமே சரிதான். ஆனால் இந்த 5ஆம் சார்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆஸ்திரிய அரசர், அதே சமயத்தில் இவர் புனித ரோமானிய பேரரசராக விளங்கியிருப்பார். அங்கே ஸ்பெயின் வரக்கூடாது. அப்போ 3 மட்டும் தான் தவறு. பட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மாறி வந்துருச்சு. இதுக்கு சரியான பதில் என்ன வரணும் அப்படின்னா 3 மட்டும் அப்படின்ற அடிப்படையில் வரும்போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3 இல்லாமல் வரணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இங்கே தப்பாக போயிடுச்சு, ஸ்டார் கொஸ்டின் தான். ஆனால் ஆன்சர் என்ன வரணும்? 1, 2, 4ன்றது வரணும். 1, 2, 4ன்றது இந்த வினாவுக்கு சரியான பதிலாக வரணும். பட் ஆப்ஷனில் ஸ்டார் கொஸ்டின் தான். 87க்கு ஸ்டார். 88வது வினா. தனித்தொதுங்கி டிஃபென்சிவ் ஐசோலேஷன் 1921 1934 முறையை பின்பற்றிய நாடு எது? அதாவது யூஎஸ்எஸ்ஆர் முன்னாடி பார்த்தோம்னா ரஷ்யா, கம்யூனிஸ்ட் ரஷ்யா இருந்த காலகட்டங்களில் ஐரோப்பிய அரசியல் தலையிடம் ரஷ்யா ஒதுங்கியே இருக்கும். அந்த காலகட்டங்களை அவங்க பின்பற்றிய கொள்கையை தான் இவ்வாறு அழைக்கப்படுறாங்க. சரிங்களா? ஸோ ரஷ்யா. 89வது வினா. த 3 இன்டலெக்சுவல் ஜெயின்ஸ் அல்லது கெயின்ஸ் என்று அழைக்கப்படுறார்கள். பேராற்றல் வாய்ந்த மூவரில் இடம் பெறாதவர் அப்படின்னு வரணும் ஆப்ஷன். சரிங்களா? இடம் பெறாதவர். டெஸ்ட்டில் உங்களுக்கு ஆப்ஷன் ஆம்பில் கரெக்டாக வந்துடும். டென்னிஸ் சிதாரோ என்பது சரியான பதில். ஏன்னா ரூசோ, வால்டர், மாண்டஸ்கி, ரூசோ என்பவர் அது மூவர் முக்கியமானவங்க. டென்னிஸ் சிதாரோன்றது என்ன கிடையாது அப்படின்னா கிடையாது. அதில் முக்கியமான அறிஞர்கள், ஆனால் மூவர் இடம்பெற மாட்டாங்க. எப்படி நாயன்மார்களில் முதல் 4 பேர் இடம்பெறாங்க, மற்றவங்க இடம்பெறாங்க, அந்த மாதிரி. 89க்கு ஏ. 90வது வினா. வரிசைப்படுத்துக அப்படின்ற அடிப்படையில் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு மஞ்சூரியா பிரச்சனை 1931, ஸ்பெயின் உள்நாட்டு போர் 1936 39, 36ன்றப்ப 2வது பிளேஸ். மீனுச்சு உடன்பாடு 1935. அடுத்து 2ஆம் உலகப் போர் 1939. அப்போ ஆப்ஷன் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஃபஸ்ட்டு 1931 வரணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வரணும். அதற்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2 வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 வரணும். சரிங்களா? 1, 3, 2, 4 வரணும். ஏ என்பது சரியான பதில், தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 90வது வினா 1, 3, 2, 4 வரணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 91வது வினா. தவறான இணை இது 1867 டைப்ரைட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. 1876 டெலிஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டது. 1879 மின்சார பல்பு கண்டுபிடிக்கப்பட்டது. 1885 பெட்ரோல் இன்ஜின் கார் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாமே அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் தொழில் புரட்சி ஏற்பட்டதில் முக்கியமான கண்டுபிடிப்புகள். ஸோ தவறான இணை என்ற அடிப்படையில் ஏதும் இல்லை, அனைத்தும் சரி. 92வது வினா. 1922 ரபேலா உடன்படிக்கை எந்த 2 நாடுகளில் செய்து கொள்ளப்பட்டது? டைரக்ட் கொஸ்டின் தான். ஜெர்மனி மற்றும் ரஷ்யாவோடு செய்து கொள்ளப்பட்டது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 93 நவீன துருக்கியின் தந்தை அத்தாகாப் துருக்கி என டேசா மற்றும் துருக்கிய பாராளுமன்றம் வழங்கியது. 1934 மெட்டீரியல் எடுக்கப்பட்டிருக்கு. 94 வரிசைப்படுத்துகின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரஸ் லிட்டோஸ் உடன்படிக்கை, அடுத்து வெர்சைல்ஸ் உடன்படிக்கை, அதற்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நியூலி உடன்படிக்கை, அடுத்து சௌரஸ் உடன்படிக்கை, அடுத்து லாசன் உடன்படிக்கை. செகண்ட் ஆப்ஷன் முதல்வர் முடிவில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகள். 94க்கு செகண்ட் ஆப்ஷன். 95வது வினா. வரிசைப்படுத்துக. சால்வரின் சுங்கவரி ஐக்கியம் ஃபஸ்ட்டு, அடுத்து பிராங்க்பர்ட் பாராளுமன்றம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் இந்தியா, அடுத்து பிராங்க்பர்ட் பாராளுமன்றம். ஐக்கியத்தலை பேஸ் பண்ணி இந்த வினா கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து 96வது வினா. சரியான இணை அல்லாதது எது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பெனுலக்ஸ் ஜனவரி 1 1948, கவுன்சில் ஆஃப் யூரோப் மே 5 1949, ஆயில் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ் வரும். அது எப்படி இருக்கணும்? ஒப்பேக்கின்ற மாதிரி வரணும். 1948. சரிங்களா? ஆயில் பெட்ரோலியம் இது இங்கே வரும், ஐரோப்பிய ஒன்றியத்தில் வரும். சரிங்களா? இது எதுக்காக வரும் அப்படின்னா ஓஇசி. டக்குன்னு இந்த எக்ஸ்பிளேஷன் ஸ்ட்ரைக் ஆகலை. பட் அது அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 1942 சரியான பதில். சரிங்களா? அடுத்து பிரிக்ஸ் எக்ஸிட் இது 2017 19 கிடையாது, அது மட்டும் தான் தவறாக இருக்குது, மற்ற எல்லாமே சரியான விஷயம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 97 கால வரிசைப்படுத்துகின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா
வெர்சைல்ஸ் உடன்படிக்கை, அதனைத் தொடர்ந்து பார்க்குறப்ப செயின்ட் ஜெர்மன் உடன்படிக்கை, அதனைத் தொடர்ந்து பார்க்குறப்ப நியூலி, அதுக்கப்புறம் தான் ட்ரெனான் உடன்படிக்கை, அப்புறம் தான் செவர்ஸ் உடன்படிக்கை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்பது சரியான பதில். மெட்டீரியல் தான். 98வது வினா, டேசாம் ஆண்டு ஜெர்மனியும் டேசாம் ஆண்டு ரஷ்யாவும் சர்வதேச சங்கத்தில் இணைந்தன. 1926 1926 ஜெர்மனியும் 1934 ரஷ்யாவும் சர்வதேச சங்கத்தில் இணைந்தன. ஏற்கனவே பார்த்தா ரஷ்யா தனித்துக் கொள்கைன்னு பார்த்தோம்னா 1934 சர்வதேச சங்கத்தில் இணைந்ததுனால அந்த தனித்துக் கொள்கை முடிவு வந்ததாக சொல்லப்படுது. ஸோ 98க்கு செகண்ட் ஆப்ஷன். 99வது வினா, கீழ்கண்டவற்றில் எந்த இரு பிரச்சனைகள் சமகாலத்தில் ஏற்பட்டவை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரே ஆண்டில் ஹங்கேரி பிரச்சனை, சுயஸ் கால்வாய் பிரச்சனை 1956 காலகட்டங்கள். ஸோ சி என்பது சரியான பதில். 100வது வினா, முதல் உலகப் போரின் தொடக்கத்தின் போது ஆண்டாண்ட் கோர்டியல் என்ற உடன்படிக்கையை செய்து கொண்ட நாடுகள் எது? முதல் உலகப் போர் காலத்தில் இங்கிலாண்டும் பிரான்ஸும் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை தான் எவ்வாறு அழைக்கிறாங்க? ஆண்டாண்ட் கோர்டியால் என்ற பெயர்கள் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ 100வது வினா செகண்ட் ஆப்ஷன் என்பது சரியான பதில். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் டிஸ்கஷன் முடிஞ்சிருக்கோம். செகண்ட் பார்ட் டிஸ்கஷனை இது கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.